ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 9th மேக்ஸ்ல பயிற்சி 2.2ல ரெண்டாவது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 1/13 தசம வடிவில் எழுதுக. தசம வடிவில் எழுதி அந்த தசம எண்ணின் கால முறைமையை காண்கன்னு சொல்லிட்டாங்க. கால முறைமைனா என்னன்னா, நம்ம வகுத்து வர்ற ஆன்சர்ல மேல பார் இருக்கும் பாத்தீங்களா, பார் கீழே எத்தனை நம்பர் இருக்குங்கிறத எண்ணி போடணும். அதுதான் கால முறைமை. சரிங்களா? எத்தனை நம்பர் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கோ அதுதான் நம்ம கால முறைமைன்னு சொல்லுவோம். சரியா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வகுப்போமா. என்ன வரும்? 1/13 அப்படிதானே. இப்ப 13 வகுக்க போறோம். இப்ப பாருங்க, புள்ளி வச்சு 0 போடுங்க. ஆனா 10 என்னது 13 வகுக்க முடியாது. மறுபடியும் என்னது ஒரு 0 போட்டுட்டு இன்னொரு 0 போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்மளுக்கு 100 வந்துருச்சு. இப்போ 13 100 வகுத்தா என்ன வரும் பாருங்க. 7 13 91 வரும் அப்படிதானே. அப்ப 7 13 91 போட்டுக்கோங்க. இப்போ 100ல இருந்து 91 கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும்? 9 வரும் அப்படிதானே. இப்போ மறுபடியும் ஒரு 0 போட்டுக்கிறோம். நம்மளுக்கு 13வது வைப்பாடுல 6 13 என்னது? 6 13 78 அப்படிதானே. 7 13 91 வந்துடும். அதனால அது போட முடியாது. அதனால 6 13 78 போட்டுக்கோங்க. இப்போ இத கழிங்க. என்ன வரும்? இங்க 10, இங்க 8. இங்க 10ல இருந்து 8 போச்சுன்னா 2, 8ல இருந்து 7 போச்சுன்னா எத்தனை? 1 வரும். மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்குருவோம். அடுத்து பாருங்க, 9 13 117 வரும். சரியா? 9 13 117. இப்போ 120ல இருந்து 117 கழிச்சோம்னா இங்க 3 வரும். ஒரு 0 சேர்த்துக்குருவோம். என்ன வரும்? 2 13 26 அப்படிதானே. இப்ப போட்டோம்னா என்ன வரும்? 30ல இருந்து 26 கழிச்சோம்னா எத்தனை வரும்? 4 வரும். சரியா? மறுபடியும் 0 சேர்த்துக்குருவோம். 3 13 பாருங்க எத்தனை? 39 வரும். சரியா? மறுபடியும் என்ன சேர்ப்போம்? 1 வரும். மறுபடியும் என்னது? இங்க 0 சேர்த்துட்டு மறுபடியும் என்னது? 10 வந்து என்னது? 13 வகுப்படாது. மறுபடியும் இங்க ஒரு 0 சேர்த்து இங்க ஒரு 0 சேர்ப்போம். சரிங்களா? புள்ளி வச்சா ஒரு 0 தான் எக்ஸ்ட்ரா சேர்க்க முடியும். இன்னொரு 0 சேர்க்கணும்னா இங்க ஒரு 0 போட்டுக்கணும். சரியா? மறுபடியும் இந்த மாதிரியே ரிப்பீட் ஆகும் அப்படிதானே. இங்க 100ல இருந்து மறுபடியும் 91 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ மறுபடியும் என்ன நம்பர் தான் வரும்? இங்க 0ல இருந்து 7 6 9 2 3 அந்த மாதிரி மறுபடியும் வரும். அப்போ இதை வந்து எழுதிக்கோங்க. என்ன வரும்? 1/13 ஈக்குவல் டு 0.7692 அதே மாதிரி 0 7 6 9 2 3 இந்த மாதிரி திருப்பி வந்துட்டே இருக்கும். இங்க ஒரு 0 இருக்கு பாத்தீங்களா. இப்ப பாருங்க, இந்த இதுல எது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கோ அதை வந்து மேல பார் போட்டுக்கோங்க. எது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு? இந்த இது தானே. 0 7 6 9 2 3 இதுதான் என்னது? ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு பாத்தீங்களா. அப்போ இதோட கால முறைமை என்ன வரும்? இந்த பாரு கீழே எத்தனை நம்பர் இருக்கோ அதுதான் கால முறைமை. பாரு கீழே பாருங்க, 1 2 3 4 5 6. அப்போ கால முறைமை 6. சரியா? இந்த சம் புரியுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.